மருத்துவமனை. காலை. கமலி தன் தாயுடன் மருத்துவமனையில் அமைதி. கமலி தன் தாயின் அருகில் அமர்ந்திருக்கிறாள். கைகளை இறுக்கமாக பிடித்திருக்கிறாள். ஒரு சாதாரண தனியார் மருத்துவமனை. அதிக சத்தம் இல்லை. வெள்ளை வெளிச்சம். கிருமிநாசினி வாசனை. கமலி சுமதியுடன் அமர்ந்திருக்கிறாள். அவள் முகத்தில் சோர்வு. கண்களுக்கு கீழே கருவளையங்கள். மருத்துவர் அறை. பரிசோதனை. மருத்துவர் அமைதியானவர். 40 வயதுகளின் மத்தியில் இருப்பவர். யாரையும் எடை போடாத கண்கள். மருத்துவர் இரத்த அழுத்தம் பரிசோதனை. நாடித்துடிப்பு பரிசோதனை. மருத்துவர் மென்மையாக தொழில்முறையாக, நேற்று இரவு உங்களுக்கு மூச்சு திணறல் மற்றும் நெஞ்சு இறுக்கம் ஏற்பட்டதா? கமலி ஒரு கணம் தயக்கம். பிறகு மெதுவாக தலையசைக்கிறாள். மருத்துவர் இது இதய பிரச்சனை அல்ல, இது ஒரு பேனிக் அட்டாக். மருத்துவர் மென்மையாக நேற்று நடந்தது பேனிக் அட்டாக். மனம் அதிக பாரத்தை சுமக்கும்போது உடல் தன் கட்டுப்பாட்டை இழந்துவிடுகிறது. தாய் பதட்டமா? ஏன்? மருத்துவர் கமலியை பார்த்தபடியே பேசுகிறார். மருத்துவர் உடலால் எதையாவது சமாளிக்க முடியாதபோது அது பயத்தை உடல் அறிகுறிகள் மூலம் வெளிப்படுத்துகிறது. இதற்கான காரணம் சில நேரங்களில் நாம் நமக்கே சொல்லிக்கொள்ளாத உண்மைகளாக இருக்கலாம். கமலி தன் கைகளை இறுக்கமாக பிணைத்துக் கொள்கிறாள். மருத்துவர் மென்மையாக நேற்று உங்கள் முதல் இரவில் மன அழுத்தம், பதட்டம், உணர்ச்சிபூர்வமான நெருக்கடி இவை அனைத்தும் தூண்டப்பட்டிருக்கலாம். இதில் உங்கள் தவறு எதுவுமில்லை. தாய் மௌனமாக எதையோ புரிந்து கொள்ளாதது போல. மருத்துவர் ஓய்வு தேவை. சத்தம், இருள் இப்போது தவிர்க்கப்பட வேண்டும். பயத்தை தனியாக சுமக்காதீர்கள். கமலி ஆனால் அவள் உண்மையில் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. தாய் உழுக்கப்பட்டவளாக அவள் தனக்குள் என்ன சுமந்து கொண்டிருக்கிறாள்? மருத்துவர் இப்போது ஓய்வும் மருந்தும். இரவு தூக்கம் முக்கியம். கமலி எதுவும் சொல்லவில்லை. தலையை மட்டும் அசைக்கிறாள். கமலியின் வீடு. மத்தியானம். கமலி படுத்துக்கொள்கிறாள். மருந்து கொடுக்கப்பட்டது. தாய் அவள் தலைமுடியை வருடுகிறாள். தாய் வார்த்தைகளால் சொல்ல முடியாத வலி உடல் மூலமாகத்தான் வெளியே வரும். சுமதி குறைந்த குரலில் கவலையுடன், நேற்று இரவு நீ சற்றும் தூங்கவில்லை. உடம்பு சரியில்லை என்று சொன்னாலும் இது அதைவிட பெரிய விஷயம். கமலி கீழே பார்க்கிறாள். அவள் பேசவில்லை. கமலி கண்களை மூடுகிறாள். சூர்யா கமலியை கவனிக்கிறான். அவள் மிகவும் அமைதியாக இருக்கிறாள். அவள் அதிகம் பேசுவதில்லை. சூர்யா கவலையுடன், நான் இங்கேயே இருக்கிறேன். நீ தனியாக இருக்க வேண்டாம். கமலி நன்றியுடன் அவனை பார்க்கிறாள். தொலைபேசி அழைப்பு. மாலை. சூர்யா தன் தாயுடன் தொலைபேசியில் பேசுகிறான். சூர்யா கமலிக்கு உடம்பு சரியில்லை. அவளுக்கு பதட்டத்தாக்குடல் ஏற்பட்டது. நான் இங்கேயே இருக்கிறேன். சூர்யாவின் அம்மா குரல். அப்படியானால் அடுத்த வாரம் நாங்கள் உங்களுக்காக திட்டமிட்ட தேன்நிலவு பயணத்திற்கு நீங்கள் எங்கள் வீட்டிற்கு வந்துவிட்டு பிறகு புறப்படலாம். அப்பா பின்னணியில். முதலில் அவளை சரிப்படுத்து. சூர்யா சரி அம்மா. தொலைபேசி துண்டிக்கப்பட்டது. சூர்யா அமைதியாக கமலியை பார்க்கிறான். அவள் சுமதிக்குடன் உள்ளே இருக்கிறாள். மாலை. சுமதி உள்ளே வருகிறாள். கமலி சோர்வாக பலவீனமாக இருப்பதை காண்கிறாள். சுமதி கவலையுடன், அவள் மாத்திரை சாப்பிட்டால் மிகவும் ஆழ்ந்து தூங்கிவிடுவாள். சூர்யா தலையசைக்கிறான். இரவு. மின்வெட்டு. மழை இல்லை, ஆனால் காற்றிருக்கிறது. விசிறி நிற்கிறது. விளக்கு அணைந்துவிட்டது. அந்த இருட்டு. கமலியின் உடல் உடனடியாக வினை புரிகிறது. கமலி கிசுகிசுப்பாக நடுங்கிக் கொண்டு, வேண்டாம், மீண்டும் வேண்டாம். சுமதி அதை கவனிக்கிறாள். படுக்கை அறை. நள்ளிரவு. சூர்யா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறான். விசிறி நிற்கிறது. இருள் பரவுகிறது. கமலியும் சூர்யாவும் இருவருமே ஏற்கனவே மாத்திரையின் மயக்கத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறார்கள். அசைவில்லை. படுக்கையறை. நள்ளிரவு. சுமதி அமைதியாக உள்ளே வருகிறாள். கமலியை பார்க்க. இருட்டு. மங்கலான நிழல்கள் மட்டுமே தெரிகின்றன. அவள் படுக்கைக்கு அருகே செல்கிறாள். லேசாக இடறுகிறாள். சமநிலை இழக்கிறாள். அவள் தற்செயலாக சூர்யாவின் அருகே விழுகிறாள். ஒரு நொடி அரை தூக்கத்திலிருந்த சூர்யா அது கமலி என்று நினைத்து
தன் அருகே இருந்த உடலை அனிச்சையாக பிடித்துக் கொள்கிறான். ஆசையில்லை, பழக்கம் மற்றும் இருட்டு மட்டுமே. சுமதி உறைந்து போகிறாள். அவள் மூச்சு நடுங்குகிறது. இது தனக்கானது அல்ல என்பதை அவள் உணர்கிறாள். சூர்யா தூக்கத்தில் முணுமுணுக்கிறான் கமலியின் பெயரை. அந்த சத்தம் சுமதியை கடுமையாக தாக்கியது. அவன் அவள் மீது பரவி அவளது உள் உணர்வுகளில் தன் உணர்வுகளை வெளிப்படுத்தி அவளை அணைத்து முத்தமிட்டான். சூர்யாவின் மீதான உணர்ச்சிகளால் அவள் மூழ்கி போனாள். ஆனாலும் அவள் மகிழ்ச்சியாகவும் தன் ஆழமான வலி குணமடைந்ததாகவும் உணர்ந்தாள். அவள் மெதுவாக அவனது கையை அகற்றினாள். அவள் இதயம் படபடத்தது. பலம் திரும்பியது. மின்சாரம் திரும்ப வருகிறது. விளக்கு மினுமினுக்கிறது. சூர்யாவின் உறங்கும் முகத்தை தெளிவாக பார்க்கிறாள். அதிர்ச்சி, குற்ற உணர்வு, பயம். அவள் உடனடியாக பின்வாங்குகிறாள். கமலி இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாள், எதுவும் அறியாமல். சுமதி தனக்குள்ளே முணுமுணுக்கிறாள். சுமதி உடைந்த குரலில், இது நடந்திருக்கவே கூடாது. இது யாருடைய தவறும் இல்லை. ஆனால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இந்த சுமையை. அவள் அமைதியாக அறையை விட்டு வெளியேறுகிறாள். அவள் தன் அறைக்கு சென்றாள். அவளது கணவன் எங்கே சென்றாய் என்று கேட்டான். அவள் சூர்யாவிடமிருந்து பெற்ற உணர்வுகளை அவன் மீது வெளிப்படுத்தினாள். சூர்யா விழிக்கிறான். ஒருவித அமைதியின்மையை உணர்கிறான். கமலியை பார்க்கிறான். அவள் அமைதியாக, ஆனால் களைப்பாக இருக்கிறாள். அவளுக்குள் ஏதோ ஒன்று சரியில்லை. சூர்யா மனக்குள்ளே, நேற்று இரவு ஏதோ ஒன்று சரியில்லை. கமலி தூக்கத்தில் புரளுகிறாள். மூச்சு சீரற்றிருக்கிறது. சொல்லப்பட்ட பதட்டம் நீடிக்கிறது. கமலி, என் உடல் முன்கூட்டியே என்னை காப்பாற்றும்படி அலறுகிறது. சுமதி, தவறான இடத்தில் ஒரு நொடி, வாழ்நாள் முழுவதும் குற்ற உணர்வு. சூர்யா, எனக்கு நினைவில்லாத ஒரு இரவு என்னை அமைதியாக என்னை நானே கேள்வி கேட்க வைக்கிறது. கமலியின் வீடு. காலை. ஒரு இதமான பகல் நேரம். திரைச்சீலைகள் பாதி திறந்திருக்கின்றன. கமலி கட்டிலில் சாய்ந்தபடி மிக அமைதியாக. கமலியின் அம்மா அருகில். ஒரு மருந்து கோப்பை. சூர்யா வாசலில் கவனத்துடன். கதவு மணி ஒலிக்கிறது. சுமதி, யாரோ வந்திருக்கிறார்கள். நுழைவாயில். மீனா வருகிறாள். மீனா கமலியின் நெருங்கிய தோழி. அதிசயிக்க வைக்கும் அழகு இல்லை, ஆனால் துடிப்பான கண்கள். மீனா கவலையுடன், கமலி இப்போது எப்படி இருக்கிறாள்? ஃபோனில் அவள் குரல் சரியாக இல்லை. சுமதி, உள்ளே வாங்கம்மா. படுக்கையறை. மீனா மற்றும் கமலி. மீனா கமலியின் கையை பிடிக்கிறாள். மீனா மென்மையாக, ஹே, எல்லாவற்றையும் தனியாக சுமக்காதே. கமலி ஒரு சிறிய புன்னகை. கண்கள் கலங்கியுள்ளன. கமலி, இப்போது நான் உயிரோடு இருக்கிறேன். அதுவே ஒரு பெரிய விஷயமாக தெரிகிறது. மீனா அவள் கையை இன்னும் இறுக்கமாக பிடிக்கிறாள். மீனா, நீ வலிமையானவள். உடல் பலவீனமடையும் போது மனம் பேசத் தொடங்கும். அதற்கு பயப்படாதே. கூடம். மீனா சூர்யாவை சந்திக்கிறார். சூர்யா தண்ணீர் கொடுக்கிறான். மீனா, நன்றி, நீங்கள் மிகவும் அமைதியாக இருக்கிறீர்கள். சூர்யா ஒரு சிறிய புன்னகை. நாம் இப்போது அமைதியாக இருக்க வேண்டும். அவளுக்காக. ஒரு கணம் கண் பார்வை பரிமாற்றம். மரியாதை. வேறு எதுவுமில்லை. மீனா வேலை பற்றி பேசுகிறாள். மீனா சாதாரணமாக, நான் மாடலிங் துறையில் இருக்கிறேன். ஒரு ஃபேஷன் அலுவலகத்தில் ஒருங்கிணைப்பாளராக வேலை செய்கிறேன். சூர்யா, ஓ அருமை. மீனா பிரகாசமாக, உண்மையில் உங்கள் அலுவலகத்தில் ஒரு புடவை மாடல் ஷூட் இருக்கிறதல்லவா? சூர்யா, ஆமாம், நாளை காலை. மீனா பாதி தயக்கத்துடன் பாதி நம்பிக்கையுடன், உங்களுக்கு ஒரு கூடுதல் மாடல் தேவைப்பட்டால் நான் முயற்சி செய்யலாமா? சூர்யா ஒரு கணம் யோசிக்கிறான். சூர்யா, உங்கள் சுயவிவரத்தையும் அளவுகளையும் அனுப்புங்கள். நாளை அலுவலகத்தில் ஒரு லுக் டெஸ்ட் இருக்கிறது. எந்த அழுத்தமும் இல்லை. மீனா புன்னகையுடன் நிம்மதியுடன், நன்றி,
நீங்கள் இதை மிகவும் தொழில்முறையாக கையாளுகிறீர்கள். மீனா மற்றும் கமலி தனியாக. மீனா: அவன் சூர்யா மிகவும் மரியாதையாக இருக்கிறான். கமலி மெதுவாக: அவன் அமைதியாக எல்லாவற்றையும் பொறுத்துக்கொள்கிறான். மீனா: நீ பாதுகாப்பாக உணர்கிறாயா? கமலி ஒரு கணம் யோசித்து: கமலி: ஆமாம், இப்போது நான் பாதுகாப்பாக உணர்கிறேன். மதியம். கார்த்திக் வருகிறான். மோட்டார் சைக்கிள் சத்தம். கார்த்திக் கமலியின் சகோதரன். பயிற்சி சீருடை. அவன் முகம் கவலையால் நிறைந்திருக்கிறது. கார்த்திக் பதற்றத்துடன்: அக்கா? கமலி அவனை பார்த்ததும் கண்களில் கண்ணீர் திரள்கிறது. கார்த்திக் மெதுவாக: ஏன் எனக்கு ஃபோன் செய்யவில்லை? கமலி: உன் பயிற்சியை கெடுக்க விரும்பவில்லை. கார்த்திக்: நீ இல்லாமல் என் பயிற்சிக்கு என்ன மதிப்பு? அவன் மெதுவாக அவள் தலையை தொடுகிறான். பிரியா வந்தாள். கார் நிற்கிறது. பிரியா சூர்யாவின் சகோதரி. எளிய குர்தா. அவள் கண்கள் ஆர்வமும் கருணையும் நிறைந்தவை. வீட்டிற்குள் மென்மையான காலை வெளிச்சம். கமலி சோஃபாவில் சாய்ந்து சிகிச்சை குறிப்புகளை எழுதிக் கொண்டிருக்கிறாள். சமையலறையில் சுமதி. கதவு மணி ஒலிக்கிறது. பிரியாவின் வருகை. நோக்கம். பிரியா இந்த முறை முன்பை விட அதிக நம்பிக்கையுடன். பிரியா: கமலி அண்ணி இப்போது எப்படி இருக்கிறார்? கமலி புன்னகையுடன்: பரவாயில்லை, உள்ளே வாருங்கள். அந்த நேரத்தில் கார்த்திக் ஹாலிலிருந்து திரும்புகிறான். அவர்கள் கண்கள் சந்திக்கின்றன. இந்த முறை பிரியாவின் பார்வையில் எந்த மறைவும் இல்லை. தேநீர். உணர்ச்சிபூர்வமான கட்டமைப்பு. தேநீர் மேஜை. கமலி: நீங்கள் இருவரும் பேசுங்கள், நான் ஓய்வெடுக்கிறேன். கமலி உள்ளே செல்கிறாள். ஹாலில் பிரியா அண்ட் கார்த்திக். மௌனம். இதயம் மெதுவாக துடிக்கிறது. பின்னணி இசை மிகவும் மென்மையான, நம்பிக்கையானது. தேநீர் நேரம். அவர்கள் இருவரும் தேநீர் மேஜைக்கு அருகில். பிரியா: நீங்கள் பயிற்சியில் இருக்கிறீர்களா? கார்த்திக்: ஆமாம். ஒழுக்கம். ஆனால் என் சகோதரிக்கு உடல்நிலை சரியில்லை என்று கேள்விப்பட்டதும் எல்லாம் நின்றுவிட்டது. பிரியா அவனை கவனிக்கிறாள். அவனுடைய அக்கறை. பிரியா உள்ள குரல்: இந்த ஆள் அவன் பேசும் விதம் மட்டுமல்ல, அவன் பார்க்கும் விதம் கூட நீர்மையாக இருக்கிறது. இந்த முறை அது வசதியாக இல்லை. கார்த்திக்கை கவர்ந்த பிரியா. பிரியா மென்மையாக, நேர்மையாக. பயிற்சி மிகவும் கடினமாக இருக்கும் என்று கேள்விப்பட்டேன். கார்த்திக்: ஆமாம். உடலையும் மனதையும் இரண்டையும் உடைத்து பிறகு பலப்படுத்துகிறார்கள். பிரியா அவனை பார்க்கிறாள். பிரியா: அது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கிறது. அழுத்தமான சூழ்நிலையிலும் நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்கள். கார்த்திக் ஒரு சிறிய புன்னகை, ஆனால் எச்சரிக்கையுடன். கார்த்திக் மனம் திறக்கிறான். பெண் பயிற்சியாளர். கார்த்திக் மெதுவாக: அந்த பயிற்சியில் ஒரு பெண் பயிற்சியாளர் இருக்கிறார். பிரியா அந்த வார்த்தையில் ஒரு சிறிய இடைவெளி. கார்த்திக்: அவள் மிகவும் ஈர்க்கக்கூடியவள். கட்டுப்பாடு, கவனம் எல்லாம் கச்சிதமாக இருக்கிறது. பிரியாவின் முகத்தில் ஒரு நொடிக்கு ஒரு பதற்றமாக மூச்சு. பிரியாவின் உடைமையுணர்வு வெளிப்படுகிறது. பிரியா கட்டுப்பாட்டுடன், ஆனால் கலக்கத்துடன். ஈர்க்கக்கூடியவள் என்றால் உங்களுக்கா? கார்த்திக்: அந்த அர்ப்பணிப்பை நான் பாராட்டுகிறேன், அவ்வளவுதான். பிரியா அதை கேட்டதும் அவளுக்கு அமைதி வரவில்லை. பிரியா உள்ள குரல்: அவ்வளவுதான் என்று சொல்கிறார், ஆனால் என் இதயம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. பிரியா தன் காடலை வெளிப்படுத்துகிறாள். பிரியா ஒரு ஆழ்ந்த மூச்சு. அவள் கார்த்திக்கை அணைக்கிறாள். பிரியா தெளிவான, நடுங்கும் நேர்மையுடன். கார்த்திக்: நான் அதை சுருக்கமாக சொல்கிறேன். அவன் அவளை பார்க்கிறான். பிரியா: நான் உன்னை பற்றி அக்கறைப்படுவது மட்டுமல்ல, அதையும் தாண்டி உணர்கிறேன். மௌனம்.
விசிறியின் சத்தம் மட்டுமே. பிரியா, நீங்கள் பயிற்சியில் மும்முரமாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு நேரம் தேவை என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் என் காதல் இனிமேலும் காத்திருக்க முடியாது. அவள் கண்கள் கலங்கியிருந்தன. ஆனால் உறுதியாக இருந்தாள். கார்த்திக்கின் நேர்மையான தயக்கம். கார்த்திக் குறைந்த குரலில், நேர்மையாக, பிரியா, நீ சொல்வதை நான் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். அவன் நிறுத்துகிறான். கார்த்திக், ஆனால் இப்போது என் வாழ்க்கையில் பயிற்சிதான் முக்கியம். எனக்கு எந்த தொந்தரவும் வேண்டாம். மேலும் நான் பொய் நம்பிக்கையும் கொடுக்க விரும்பவில்லை. பிரியா அந்த வார்த்தைகளை உட்கார்ந்திருப்பதே பெற்றுக்கொள்கிறாள். உடைமையுணர்வு வலி, மௌனம். பிரியா மென்மையாக, காயத்துடன், ஆனால் நிதானமாக. அப்படியானால் நான் காத்திருக்க வேண்டுமா? கார்த்திக், நான் வாக்குறுதிகள் கொடுக்க மாட்டேன். ஆனால் நான் உன்னை புறக்கணிக்கவும் மாட்டேன். அந்த நேர்மை இன்னும் வலிக்கிறது. பிரியா தனக்குள்ளேயே. அவன் நேர்மையாக பேசுகிறான். மாலை, நுட்பமான மாற்றங்கள். கார்த்திக் பிரியாவிடம் விடை பெற வருகிறான். கார்த்திக், நான் நாளை பயிற்சிக்கு திரும்புகிறேன். பிரியா சற்று தயக்கத்துடன், பார்த்துக்கொள். ஒரு கணம் வார்த்தைகளற்ற மௌனம். இருவரும் புன்னகைக்கிறார்கள். உணர்வுகள் வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் அவை விதைக்கப்பட்டுவிட்டன. நம்பிக்கையுடன் ஒரு பிரிவு. பிரியா, நான் உங்களை விட்டு போகட்டுமா கார்த்திக்? கார்த்திக், இப்போது எனக்கு நான் தேவையில்லை. பார்த்துக்கொள். அவள் கிளம்ப திரும்புகிறாள். வெளியே செல்வதற்கு முன் அவள் அவனை கட்டிப்பிடித்து அவன் உதடுகளை முத்தமிட்டாள். அவள் தன் உணர்வுகளை அவன் மீது ஆழமாக அழுத்தி வெளிப்படுத்தினாள். தயங்காமல் இருக்க அவன் உணர்ச்சியுடன் முத்தத்தை திருப்பிக் கொடுத்தான். பிரியா உறுதியாக, பயிற்சி முடிந்த பிறகு நீங்கள் சுதந்திரமாக உணரும் அந்த நாளில் நான் கேட்பேன். ஒரே ஒரு பதில். கார்த்திக், அந்த நாளில் நான் ஓடி ஒளிய மாட்டேன். நான் உனக்காக இங்கே இருக்கிறேன். கதவு மூடப்படுகிறது. கார்த்திக் அங்கேயே நிற்கிறான். கார்த்திக் தனக்குள்ளேயே. கடமைக்கும் உணர்வுகளுக்கும் இடையில் நான் நிற்கிறேன். பிரியா நடந்து செல்கிறாள். தனக்குள்ளேயே. தாமதமாக இருந்தாலும் பரவாயில்லை. இந்த காதல் பின்வாங்காது. இரவு நேரம். கமலி படுக்கையில். இந்த முறை அவளது சுவாசம் சீராக இருக்கிறது. சூர்யா கதவருகே. சூர்யா உள்ள குரல். அவளை சுற்றி இப்போது வலி மட்டுமில்லை, ஆதரவும் இருக்கிறது. அவன் அவளது கால்களில் முழங்கால் வரை எண்ணெய் மசாஜ் மருந்து தடவி அவளது கால்கள், கைகள் மற்றும் மென்மையான உடலை அழுத்தி மசாஜ் செய்தான். வலி நீங்கி அவளுக்கு நல்ல உணர்வும் நிம்மதியான உறக்கமும் கிடைத்தது. அவனும் அவளுடைய கைகளை பிடித்தபடி உறங்கினான். சூர்யாவின் அலுவலகம். காலை. ஃபேஷன் வடிவமைப்பு அலுவலகம். லேசான பரபரப்பு. உதவியாளர்கள் அங்குமிங்கும் நடமாடுகிறார்கள். பெரிய கண்ணாடி. ஆடை தொங்கல்கள். தொங்கவிடப்பட்ட பட்டுப்புடவைகள். மீனா அரைகுறையாக மேக்கப் போட்டிருக்கிறாள். சாதாரண தன்னம்பிக்கை. சற்று பதட்டம். உதவியாளர், சார் வந்துவிட்டார். சூர்யா உள்ளே வருகிறார். அமைதி. கூர்ந்து கவனிக்கும் பார்வை. தொழில்முறை கண்கள். சூர்யா ஒரு புடவையை பார்க்கிறார். சற்று நிறுத்துகிறார். மீனாவை பார்க்கிறார். சூர்யா உணர்ச்சியற்ற குரலில், நடந்து காட்டுங்கள். மீனா மேடை நடை நடக்கிறாள். அழகாக. ஆனால் சூர்யாவின் முகம் அசைவற்று இருக்கிறது. சூர்யா, நிறுத்துங்கள். மௌனம். மதிப்பீடு. சூர்யா ஒரு சிறிய இடைவெளி. சூர்யா, புடவையின் வடிவமைப்பு நன்றாக இருக்கிறது. ஆனால் அதை வழங்கும் விதம் சரியாக இல்லை. குழுவினர் உறைந்து போகிறார்கள். வடிவமைப்பாளர் தயக்கத்துடன், சார், புடவை உடுத்தியிருக்கும் முறை வழக்கமான பாணிதான். சூர்யா, பிரச்சனை அந்த வழக்கமான பாணியில்தான் இருக்கிறது. மீனா அதை கேட்டதும் ஒரு சிறிய பதட்டமான மூச்சு. சூர்யா மீனாவின் பக்கம் திரும்பி, உங்களிடம் தன்னம்பிக்கை இருக்கிறது. ஆனால் புடவை உங்களை ஆதிக்கம் செலுத்துகிறது.
நீங்கள் புடவையை ஆதிக்கம் செலுத்த வேண்டும். மேக்கப் அறை. சூர்யா, மேக்கப் அறைக்கு வாருங்கள். அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். மேக்கப் அறை. கதவு மூடப்படுகிறது. தொழில்முறை அமைதி மட்டுமே. மீனா மெதுவாக, சார், திருத்தங்கள் செய்ய நான் தயாராக இருக்கிறேன். சூர்யா ஒரு புடவையை எடுக்கிறார். சூர்யா, திருத்தங்கள் அல்ல, சீரமைப்பு. அவர் மரியாதையான தூரத்தில் நிற்கிறார். புடவை உடுத்துதல். காதல் பதட்டம். பாதுகாப்பானது. சூர்யா கவனத்துடன், கண்ணாடியில் பாருங்கள், என்னை அல்ல. மீனா தலையசைத்தாள். அவர் அவளது புடவையை இழுத்தார். அவளது இடுப்பில் முந்தானையை சரி செய்தார். மெதுவாக, துல்லியமாக, மரியாதையுடன். சூர்யா, புடவைக்கு கனம் இருக்கிறது, ஆனால் அதற்கு ஒரு நெளிவு தேவை. அவரது விரல்கள் துணியின் மீது மட்டுமே நகர்கின்றன, ஒருபோதும் தோலின் மீது அல்ல. மீனாவின் சுவாசம். அவரது விரல் அவளது இடுப்பை தொட்டபோது லேசாக தள்ளாடியது. மீனா உள்மன குரல். அவரது தொடுதலை விட அவரது கவனம்தான் என்னை சங்கடப்படுத்துகிறது. சூர்யா, மடிப்புகள் கூர்மையாக இருக்க வேண்டும். மென்மையான உடல். பிளவுஸ் மற்றும் பாவடையுடன் தனது உடலை அவர் முழுமையாக பார்த்துவிட்டார் என்று அவள் உணர்ந்தாள். கூர்மையான கோடுகள். அவர் பின்வாங்கினார். சூர்யா, இப்போது நேராக நில்லுங்கள். மீனா கண்ணாடியில் தன்னைத்தானே பார்த்து கொண்டாள். அவள் வித்தியாசமாக தெரியவில்லை, அவள் வலிமையாக தெரிகிறாள். கண்ணாடியில் அவர்களின் கண்கள் சந்தித்தன. ஒரு நொடிக்கு மட்டும். சொல்லப்படாத ஏதோ ஒன்று அவர்களுக்குள் கடந்து சென்றது. சூர்யா தொண்டையை சிறுமி. அவ்வளவுதான். படப்பிடிப்புக்கு பிறகு மீண்டும் சாய்ந்தாள். இந்த முறை சேலை அவளுடன் சேர்ந்து நகர்ந்தது. சூர்யா அவளை வேறு பொருத்தமான பிளவுஸையும் சேலையையும் மாற்றிக்கொள்ள சொன்னார். அவள் அவர் முன்பே பிளவுஸையும் சேலையையும் மாற்றினாள். சூர்யா கவனிக்கிறார். திருப்தி, கட்டுப்பாட்டுடன். சூர்யா அங்கீகரிக்கப்பட்டது. மீனா மேர்மூச்சு விட்டாள். அவன் தன் உடலை முழுமையாக பார்த்துவிட்டான் என்று அவள் உணர்ந்தாள். மீனா மெதுவாக, நன்றி சார். சூர்யா சாதாரணமாக, நீ அதை சம்பாதித்தாய். அவள் படப்பிடிப்புக்கு சென்று அதற்காக பணம் சம்பாதித்தாள். அவள் மகிழ்ச்சியாக உணர்ந்தாள். கமலியின் வீடு. இரவு. சிகிச்சை தொடங்குகிறது. மென்மையான வெளிச்சம். அமைதி. கமலி சிகிச்சையாளருடன் அமர்ந்திருக்கிறாள். கேமராவில் தெரியாத குறை. சிகிச்சையாளர் மெதுவாக, உங்கள் உடல் உங்களுக்கு என்ன சொல்ல முயற்சிக்கிறது? அதை கேட்போம். கமலி கண்களை மூடிக்கொண்டாள். அவள் சுவாசம் மெதுவாகிறது. கமலி கிசுகிசுப்பாக, இருள் வரும்போது என் உடல் முன்கூட்டியே பயந்து விடுகிறது. சிகிச்சையாளர், அது நினைவல்ல, அது உடல் நினைவு. கமலி, என்னால் கட்டுப்படுத்த முடியாமல் உறைந்து போகிறேன். கண்ணீர் வழிகிறது. வீட்டில். சூர்யா அமைதியான ஆதரவு. சூர்யா கூடத்தில் காத்திருக்கிறார். கேள்விகள் இல்லை. கமலி வெளியே வந்தாள். சூர்யா மெதுவாக, தேநீர்? கமலி தலையசைத்தாள். அவர்கள் அமர்ந்தார்கள். பேச்சு இல்லை, அவனது இருப்பு மட்டுமே. கமலி தனக்குத்தானே, அவனது இருப்புதான் இப்போது எனக்கு பாதுகாப்பான இடம். இரவு வந்தது. கமலி உறங்கிவிட்டாள். முன்பை விட சீராக சுவாசிக்கிறாள். சூர்யா சற்று திறந்திருந்த கதவருகே. சூர்யா தனக்குத்தானே. குணமடைதல் தொடங்குகிறது. அமைதி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போட்டுட்டு போங்க. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ்.